Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 80,984 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு 26,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் அணையின் நீர்மட்டம் 117.93 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை விரைவாக எட்டும் நிலையில் உள்ளது. இதனால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் வாரியாக காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மாராப்பட்டில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் புதிய பணியிடங்களை உருவாக்கி அவற்றை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நியாய விலைக் கடை ஊழியர்கள் முறையாக பணிக்கு வராததால் உணவுப் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். கருவாக்குறிச்சியில் நியாய விலைக் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் காலதாமதமாக வருவதாகவும் 15 நாட்களுக்கு பதிலாக 5 நாட்கள் மட்டுமே கடையை திறப்பதாகவும் மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் பயோமெட்ரிக் இயந்திரத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதால் தாமதமாக கூட உணவுப் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள பனாசுர சாகர் அணையில் நீர்மட்டம் அதிகரித்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் உள்ள நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பனாசுர சாகர் அணையின் அதிகபட்ச கொள்ளளவான 768 மீட்டர் அளவை தாண்டி 769.50 மீட்டராக உள்ளது. இதனால் அணையின் வெள்ள கால்வாய் வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. எனவே கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மலேசியாவில் இருந்து வந்த விமானத்தில் அரிய வகை அணில் குரங்கு ஒன்று கடத்தி வரப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோலாலம்பூரில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பயணி ஒருவர் உயிருடன் அரிய வகை அணில் குரங்கு கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து குரங்கை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வனத்துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். அணில் குரங்கை கடத்தி வந்த நபரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது.